தவக்காலம் பாடுகள் நிறைந்த காலம் அல்ல, நம் பாவத்திலிருந்து விடுதலை பெற அழைக்கும் காலம். இது தோல்வியின் காலம் அல்ல, மனிதகுலம் தோற்றுவிடக்கூடாத என்பதற்கான நம்பிக்கையின் காலம். இது கண்ணீரின் காலம் அல்ல, இயேசுவின் கருணையை பெற்றுக்கொள்ளும் காலம். இது சோதனையின் காலம் அல்ல, இயேசுவோடு நமது சொந்தத்தை உறுதி செய்யும் காலம். இது உடைகளை கிழித்து கொள்ளும் காலம் அல்ல, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொள்ளும் காலம். இது பதுக்கி வைக்கப்படும் காலம் அல்ல, நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கும் காலம். இது துன்பத்தின் காலம் அல்ல, ஆசை, கோபம், வெறுப்பு, சுயநலம், கௌரவம், அந்தஸ்து, அநீதி போன்ற தீய சிந்தனைகளை அகற்றி மகிழ்ச்சி பெறும் அருளின் காலம். தவக்கால சிந்தனைகளை வளர்த்தெடுக்கவும் வாழ்வாக்கவும் இரக்கத்தின் கொடைகளை நம் மீது பொழிந்து கொண்டிருக்கும் ஆண்டவருக்கு மனமாற்றம் பெற்ற மக்களாக நன்றி கூறி இத்திருப்பலியில் பங்கேற்போம். திருப்பலி கருத்துக்கள் இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகள் லியோனி கில்பர்ட் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கக்கூடிய கொரியன் இக்னேஷ் சுஷல் குடும்பத்தினரும் போஸ்கா ஸ்டெல்லா குடும்பத்தின் நன்றி எதிலும் மேலும் கரண் ஜொஹானாவுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஃபார் சக்ஸஸ் இன் எக்ஸாமினேஷனுக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியானது
ஆண்மலை பாற்றுக்காக P.K. குரியச்சன், C.M. ஜானி, மேரி ஜானி, ஃபர்காட்டன் சோல்ஸ் ஆஃப் த பிரீஸ்ட், லூர்து மேரி என்கிற கஸ்தூரி அவருடைய டெத் ஆனிவர்சரி மற்றும் S.M. மைக்கேல், முத்தையா, பிரகாஷ் அம்மாள், செல்வநாயகம், மங்களமேரி, K. ஜார்ஜ், விஜயா, ரூபி, அந்தோனி அம்மாள், டெய்சி, வில்லியம்ஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ரொம்ப அழகான அற்புதமான காலை பொழுது வேளையில் தவக்காலம், தபசு காலம், ஆண்டவருடைய அருளின் காலத்தை, கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய அற்புதமான காலத்தை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் தொன்று தொட்டு பாரம்பரியமாக இன்றைக்கு நாம் 40 நாட்கள் நோன்பு அதோடு இணைத்து ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கான தயாரிப்பாக தொடங்கக்கூடிய இந்த நாளிலிருந்து நாம் செய்யக்கூடிய பக்தி முயற்சிகள், அகல கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய வாய்ப்புகளை நாம் அழகாக பயன்படுத்தி நிச்சயமாக இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாத நாட்கள் பெறக்கூடிய நாட்களாக காலமாக அமைய இத்திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தவக்காலத்தின் முதல் நாளிலிருந்து ஆண்டவரோடு அருள் ஆசீரோடு நாம் பயணிப்போம். கடவுளுடைய ஆசீரை நாம் இத்திருப்பலியில் நாம் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவினால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தவக்காலத்தின் தயாரிப்பாக இந்த நாளுடைய இறை வார்த்தைகள் கவனமுடன் நாம் செய்யமெடுப்போம். முதல் வாசகம் முன்னுரை. நீடிய பொறுமையும் நிலையான பேரன்பும் கொண்ட ஆண்டவரிடம் ஓடி வருவோம். அவர் நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தீச்செயல்கள் அனைத்திலிருந்தும் விடுவித்து அவரது உரிமை சொத்தாக நம்மை மீட்டுக்கொள்வார். நாம் அனைவரும் மனம் மாறி முழு இதயத்தோடு ஆண்டவரை வாழ்வாக்கி மகிழ முதல் வாசகத்தை கேட்போம். நீங்கள் உங்களை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்த வாசகம், அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள்.
மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்கள் ஆகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. ஆண்டவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். 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 கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்த என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் பாவத்தினால் வீணாக்கிக் கொள்ளாமல்
நமக்காக தன் உயிரையே கொடுத்த துணிந்த இயேசுவின் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்ட மக்களாக வாழ்ந்திடவும், இதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டவரின் குரலை கேட்கும் அருள் பெற்றவர்களாக வாழவும் அழைக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைகளை 2ஆம் வாசகத்தில் கேட்போம். 2ஆம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 26, 6-2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவு ஆகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக நமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்களை அரசெயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடற்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்தைகளிலும் நின்று அவ்வாறு செய்வார். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடற்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடைகளிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு
மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெயை தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தவக்காலம் அழகான அர்த்தமுள்ள ஆரவாரம் இல்லாத ஆர்ப்பாட்டம் இல்லாத அற்புதமான ஆண்டவருடைய இரக்கத்தின் அருளின் மன்னிப்பின் ஆசீர்வாதத்தின் காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முதல் நாளில் அதுவும் விரைவாக நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நிச்சயமாக இந்த 40 நாட்கள் நாம் தொடங்குவோம், முயற்சி செய்து பார்ப்போம். 365 நாட்களில் ஒரு வித்தியாசமான ஆழப்படுத்துகின்ற அற்புதமான இந்த காலம். நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த முயற்சியை, இந்த பயிற்சியை, இந்த பக்தி முயற்சியை உங்களுடைய தொடக்க நாள் முதல் இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டு பல அற்புதமான மாற்றங்களை, மனமாற்றங்களை, ஆசீர்வாதங்களை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய பேரன்பை அனுபவியுங்கள் என்றுதான் உங்களை அன்போடு காலையிலே வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகள் இப்படிப்பட்ட இந்த உன்னதமான இந்த காலம் பல பொக்கிஷங்களை புதையலாக கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரியவர்களை, நம்முடைய உயிர்ப்பின் பெருவிழாவின் பொழுது இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். காலங்கள் எல்லாம் அவருடையன. காலங்கள் எல்லாம் அவருடையன. உண்மைதான், காலங்கள் எல்லாம் கடவுளுக்குரியதாக இருந்தாலும் ஒரு சில காலங்களை ஒரு சில காரியங்களுக்கு கடவுள் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு கூட பார்த்தோம் என்றால் சபை உரையாளர் புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படும் 3ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை போல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம். இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இந்த 40 நாட்கள், இந்த தவ நாட்கள் மனமாற்றத்தின் காலம். a day or 40 days, a days of conversion, மனமாற்றம். இதை மனமாற்றத்தின் காலம் என்று சொல்வதை விட இதை தான் நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். தவக்காலம் என்பது என்னவென்றால் ஆண்டவருடைய புனித வாரத்திற்கான தயாரிப்பு தான் தவக்காலம். ஆக ஆண்டவருடைய புனித வாரம் என்பது என்ன? இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு. ஆக உயிர்ப்பின் பெருவிழாவுக்காக தயாரிக்க தான் இந்த 40 நாட்கள். இது வெறும் தபசு மட்டுமல்ல, நம்முடைய புரிதல் அப்படி தான் இருக்கிறது. ஆகையால் இது ஏதோ ஒரு தபசு, நோன்பு, ஒருத்தல் அதுவல்ல, அதோடு நின்று விடுவதல்ல. இதெல்லாம் சேர்த்து கடவுளுடைய, ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கு தயாரிப்பாக தான் இந்த தவக்காலம் என்பது. இதில் 40 நாட்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் 40 நாட்கள்? ஏன் ஒரு 20 நாள் வச்சுருக்கலாமே? ஏன் ஒரு 50 நாள் வச்சுருக்கலாம்? ஒரு 35, ஏன் 40 நாட்கள்? இந்த 40 நாட்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு நாம் தவக்காலத்தை 40 நாட்கள் கிறிஸ்துவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் உங்களை தயாரிங்கள். அப்போ 40 என்ற இந்த எண் எப்படி உள்ளே வந்தது, அல்லது எப்படி தான் இது வந்தது என்றால் இதற்கு நம்முடைய பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்முடைய திருவிவிலியத்திலிருந்தால் இந்த 40 என்ற எண்ணை எடுக்கிறார்கள். நமக்கே தெரிந்திருக்கும் தொடக்க நூலில் பார்த்தோமென்றால் நோவா காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலுமாக மழை, அங்கே ஒரு 40 நாட்கள் அந்த ஒரு எண். பிறகு எங்கள் இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அப்போ 40 அந்த எண் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. பிறகு மோயிசன் சீனாய் மலையில் கடவுளோட 40 நாட்கள், அந்த 40 நாட்கள் எண் அங்கிருந்து எடுக்கிறார்கள். பிறகு எலியா இறைவாக்கினர் 1 அரசர் புத்தகத்தில் 40 நாட்கள்
உண்ணா நோன்பு இருந்தார். அப்போ 40 என்ற எண் பழைய ஏற்பாட்டில் அதிகமாக. அதே போல எசேக்கியேல் இறைவாக்கினர் மக்களுடைய பாவ சுமைகளை 40 நாட்கள் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் பாலைவன சோதனை. ஆக இந்த 40 என்பது நம்முடைய திருவிவிலியத்திலிருந்து நம்முடைய இஸ்ராயல் மக்கள் அந்த காலகட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த 40 இந்த 40 என்பது ஒரு நாட்கள் கணக்கையோ அல்லது மணி கணக்கையோ குறிப்பது அல்ல. மாறாக இந்த 40 என்பது அருளின் காலம். இதை தான் நம்ம புரிந்து கொள்ள. ஆகையால் இந்த 40 நாட்கள், the 40 days is the days of the grace, கடவுளுடைய அருளின் காலம். இறையலார்கள் இவ்வாறு பிரிக்கிறார்கள். இறையலார்கள் காலத்தை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று வரலாற்று காலம், அது கிரேக்க வார்த்தையில் குரோனோஸ் என்று சொல்கிறார்கள். பிறகு அருளின் காலம், கிரேக்க வார்த்தை கெய்ரோஸ் என்று சொல்கிறார்கள். வரலாற்று காலம். இப்போ இந்த தபசு காலம் 40 நாட்கள் வரலாற்றின் காலமா அருளின் காலம்? இது வரலாற்று காலம் அல்ல, மாறாக அருளின் காலம். அருளின் காலம் என்றால் என்ன? இந்த 40 நாட்கள் இதை தான் நாம் பெறப்போகிறோம். இந்த 40 நாட்களும் கடவுளுடைய கொடைகள், கடவுளுடைய வரங்கள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய ஆசிரை இந்த 40 நாட்கள் தாங்கி வரப்போகின்றன. எப்படி? அதை தான் நாம் செய்ய போகிற 40 நாட்களுடைய சில பல பக்தி முயற்சிகள் வழியாக, சில பல வழிமுயற்சிகள் வழியாக என்ன நாம் பெறும்? இந்த 40 நாட்களும் கடவுளுடைய அருளையும் கொடையையும் ஆசிரையும் பெறுவதற்கான அழகான தருணங்கள், பொழுதுகள், வாய்ப்புகள், அழைப்புகளாக மாறுவதுதான் இந்த 40 நாட்கள். அதை இன்னும் கூடுதலாக ஒரு 2 காரியங்களை அதிகமாக நாம் சிந்திக்கலாம். ஒன்று, இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான அற்புதமான நடந்த அழகான சம்பவத்தை நாம் இன்றைக்கு மீண்டுமாக நினைவு கூறுகின்றோம். இறைவாக்கினர் யோவேல் எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம். இது இன்று நாம் இந்த தவக்காலத்தை எப்படி தொடங்கலாம், எந்த மனநிலையில் நாம் தொடங்கலாம் என்பது ரொம்ப அழகாக முதல் வாசகம் சொல்லுகிறது. என்னவென்றால், அதாவது இந்த 40 நாட்களும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது கடவுளுடைய பேரன்பு, கடவுள் பொறுமை உள்ளவர், கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் மன்னிப்பவர், கடவுள் அருள் நிறைந்தவர். ஆக கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நினைவில் வைத்து அடுத்து என்ன, ஊதாரி மைந்தன் திரும்பி வருவது போல நாம் இந்த 40 நாட்கள் மீண்டுமாக திரும்பி வரக்கூடிய அழகான காலம்தான் இந்த தவக்காலம். அதை தான் யோவேல் அழகாக சொல்லுகிறார். உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாது. அப்படி என்றால் என்ன? வெளி அடையாளங்களில் உங்களை முன்னோட்டம், அதில் ஆர்வம் காட்டாதீர்கள். மாறாக உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் மாற்றத்தை உருவாக்குங்கள். அதாவது நம்ம பழைய வாழ்க்கை, நாம் அற்பமாக செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை நினைத்து பார்ப்பது அல்ல. மாறாக கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிராக நாம் சென்றிருப்போம் இல்லையா? கடவுள் வகுத்த திட்டத்திற்கு எதிராக ஒரு கணவனாய், மனைவியாய், தந்தையாய், தாயாய், தனிப்பட்ட முறையில் நாம் கடவுளுடைய விருப்பத்துக்கும் திட்டத்திற்கும் எதிராக சென்றோம். அதை நாம் நினைத்து பார்த்து, ஆண்டவா, உன்னுடைய விருப்பத்துக்கும் உன்னுடைய திட்டத்திற்கும் நான் எதிராக ஏன் விருப்பம், ஏன் திட்டத்தின்படி நான் வாழ்ந்தேன் இல்லையா? அதை மனமருந்து மனம் திருந்து கடவுளிடம் திரும்புவதற்கான அழகான காலம், கம்மிங் பேக் இல்லையா? கம்மிங் பேக் டு காட் என்ற அழகான இந்த காலம், மீண்டுமாக திரும்பி வரக்கூடிய அழகான காலம்தான் இந்த தவக்காலம். இதில் இன்றைய நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகாக பிராக்டிக்கலாக செய்முறையில் 3 வகையான செயல்பாடுகளில் உங்களுடைய எண்ணங்களை கவனம் செலுத்துங்கள். ஆக இந்த தவக்காலம் என்பது என்னதுன்னா உறவுகள். ஆக உறவுகளை சரி செய்ய, இன்றைக்கு உறவுகள் எல்லாம் நமக்கு பின்னி பிணைந்து அது சிக்கலாக உறவு முறைகள் எல்லாம் சரியில்லாத காலகட்டத்தில் வாழ்ந்த நமக்கு ரொம்ப அழகாக இந்த 40 நாட்கள் நம்முடைய உறவுகளை சரி செய்ய, அது எப்படிப்பட்ட உறவுகளை சரி செய்ய என்பது இந்த நாளுடைய நற்செய்தி. மார்ட்டின் பூபர் ஒரு அழகான இறையிலார், அவர் சொல்வார், வாழ்வே உறவு என்கிறார். வாழ்வே உறவு. நீங்க பாருங்க, உறவு எடுத்து விட்டால் வாழ்வு 0, 100ல் 1 எடுத்து விட்டால் 0. அதுபோலதான் உறவை எடுத்து விட்டால் வாழ்வே 0. ஆக உறவு தான் புனிதம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய நம்முடைய உறவுகள் இல்லையா, நல்ல அழகான உறவுகளாக மாறி 3 வகையான தூண்களாக 3 pillars என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய 3 சின்ன நற்செய்தி. 1 நோன்பு, 2வது தர்மம், 3வது ஜெபம், penance அல்லது ஃபாஸ்ட், ஆல்ம்ஸ் கிவிங்,
அண்ட் ஜெபம். இந்த 3 விஷயங்களை நம்முடைய உறவுகளோட, முதலில் நோன்பு. இப்போ நாம் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? இப்போ இன்னைக்கு ஒரு சந்தி உபவாசம், நீங்கள் பல இந்த 40 நாட்கள் சில பேர் சில உணவுகளை தவிர்ப்பீர்கள். ஆக இது எதற்காக, ஏன் என்று தெரிந்தால்தான் அர்த்தம் புரியும். அதாவது உணவு என்பது அல்லது நோன்பு என்பது, ஒருத்தல் என்பது நம்மை குறித்து நாம் சுய ஆய்வு செய்ய வேண்டும் இல்லையா? நம்மை பற்றிய, நான் எங்கே என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், என் உறவுகள் எப்படி இருக்கு, நான் என்னை ஏற்றுக்கொள்கிறேனா, என்னை அன்பு செய்கிறேனா, என்னை ஃபர்ஸ்ட் we have to love ourselves. ஆகவே நாம் நோன்பு இருப்பது அல்லது உணவுகளை தவிர்ப்பது என்ன தெரியுங்களா? அதற்கு மாற்றாக தனித்திருப்பது, to be alone with God. ஆகல செல்ஃப் நாலேஜ், சுய அறிவை நாம் பெற்று நோன்பு என்பது அதுதான். ஆக ஒருத்தல் இருப்பது, எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்பதல்ல, தனித்திருப்பது. ஆக தனித்திருக்கின்ற பொழுது நாம் யார், நமக்குள்ளாக நாம் என்ன பாதையில் செல்கின்றோம், நான் யார் என்ற சுய ஆய்வாக கடவுளோடு தனித்திருக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக நம்மை பற்றிய ஒரு சுய ஆய்வு, ஒரு சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நோன்பாக இருப்பதுதான் இந்த தவக்காலத்துடைய 3 தூண்களில் ஒன்று. ஆக நமக்குள் இருக்கக்கூடிய உறவுகள். இரண்டாவது, தர்மம் செய்யுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா நற்செய்தியில், தர்மம் செய்யுங்க. அப்படி என்னன்னா பிறரோடு நல் உறவுகள், நல்ல உறவுகளோடு வாழுங்க. இன்னைக்கு பாருங்க, கடுமையான வார்த்தை பேசுவதை தவிருங்கள், பலரோடு பேசாமல் இருப்பதை தவிர்த்து நல்ல உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யுங்கள், பகிர்ந்துண்டு வாழுங்கள். ஆக நல்ல பிற உறவுகளோடு வாழ்கின்ற பொழுது தவக்காலம் முழுமை பெறும். மூன்றாவது ஜெபம் இல்லையா, கடவுளோட உறவு, ரெக்கன்சைல் வித் காட். இன்னைக்கு பவுலடியார் தான் சொல்ல, இதுவே தகுந்த காலம், கடவுளோடு ஒப்புரவாங்கள். ஜெபம் என்பது என்ன? அதாவது கடவுளுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஜெபம் தேவையில்லை, மாறாக என்ன, நம்முடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்ததான் ஜெபம். ஆகவே இந்த 40 நாட்கள் நல்ல கடவுளோட உறவுகள் ஆகிட, அல்லது கடவுளுக்கும் நமக்குமான அந்தரங்கமான உறவுகள் வலுவெற, அடுத்ததாக பிறரோடு நல் உறவு கொண்டு வாழ, தனித்திருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அலச ஆய்வு செய்யதான் இந்த தவக்காலம். இறுதியாக இந்த தவக்காலத்தில் முதல் நாளில் திருநீற்று புதன் இல்லையா, விபதி புதன் என்று சொல்கிறோம். இப்போ இந்த சாம்பல் இது ஏன் இங்கே வந்தது, எதற்காக இந்த தவக்காலத்தில் இது முதலிடமும் முக்கியத்துவம் பெறுகிறது? ஒரு 3 சிந்தனைகள். ஒன்று, ஏன் சாம்பலை நாம் பெறப்போகிட்டோம்? நெற்றியில் சாதாரண சாம்பல் ஒரு புனித பண்டமாக இங்கு பயன்படுத்தப்படுகிறது. அங்கு ஏதோ ஒரு அழகான அர்த்தத்தை நமக்கு விவிலியம் சொல்லுக. விவிலியத்தில் இருந்தால் இந்த செய்திகள் எல்லாம், இந்த பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மரபுகள், சடங்குகள் எல்லாம் வெளிவருகின்றன. அப்படி இந்த சாம்பல் 3 வகையான சிந்தனை. ஏன் சாம்பல் நாம் நெற்றியில் இட போகின்றோம்? அடுத்ததான் நிகழ்வு இல்லையா. சாம்பலுடைய அடையாளம் என்ன? வெறுமையின் அடையாளம், ஒன்றுமே இல்லாமையின் அடையாளம் தான் சாம்பல். இது ரொம்ப அழகாக எங்கே சொல்லப்படுகிறது என்றால், எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையில் ஒன்றுமே இல்லாமையின் அடையாளம் தான் சாம்பல். அதேபோல் சாலமோன் ஞான புத்தகம் அதிலும் சொல்லப்படுகிறது 15ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. பிறகு யோபு எழுதிய புத்தகம் 12வது அதிகாரம் 12. ஆக நாம் எல்லாரும் கடவுள் முன்பாக யார்? ஒன்றுமே இல்லாதவர்கள், வெறுமையின் அடையாளம், நிலையற்ற தன்மை. கடவுள் ஒருவரே நிலையானவர். ஆக நான் தான், தான் தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் சொல்றதுதான், இப்படி என்ற எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்து என்னது, நாம் கடவுள் முன்பாக we are nothing before God என்று அப்படிப்பட்ட அழகான தாழ்ச்சியின் மனநிலையில் வளரதான் சாம்பல் நெற்றில் இடப்படுகிறது. இரண்டாவது, சாம்பல் எதற்காக தெரியுமா? துக்கத்தின் அடையாளம். நீங்கள் சாம்பலை நெற்றில் இட வருகிறீர்கள் என்றால் துக்கம் என்ன? துக்கத்தின் அடையாளம். எதை குறித்து நாம் துக்கத்தை நாம் அடைவது, துக்கத்தினால் நாம் விடுவது? நம்முடைய பழைய ஏற்பாட்டு புத்தகம் எங்கே இருக்கிறது என்றால் ரொம்ப அழகாக தாமார் என்ற கதாபாத்திரம். அந்த தாமார் பார்த்தீங்கன்னா சாம்பலை நெற்றில் இடுவார்கள், சாம்பலை வாரி துக்கத்தின் அடையாளமாக. எஸ்தர் எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது எஸ்தர் புத்தகத்தில் மோர்தக்காய் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் சாம்பலை மேலே வாரி பூசிக்கொள்வார்கள். துக்கத்தில் என்ன துக்கம் என்றால், கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இருக்கு இல்லையா, அதை நாம் நியாயப்படுத்தாமல், we should not justify our own sinful. யார் தவறு செய்யல, யார் பாவம் செய்யல என்று இப்படியாக நியாயப்படுத்தாமல் துக்கம் கொண்டாடுவது, கடவுள் முன்பாக வருத்தப்படுவது, துக்கப்படுவது, அதன் நிமித்தமாக தான் சாம்பல் நெற்றியில். மூன்றாவது, மிக முக்கியமாக சாம்பல் ஏன் நாம் நெற்றியில் பிறப்புகின்றோம் என்றால், மனம் திரும்புவது நடை. வெறும் துக்கப்படுவது மட்டுமல்ல, துக்கம், ஐயோ அச்சோ நான் இவ்வளோ குற்றங்கள், இவ்வளோ பாவங்கள், இவ்வளோ பலவே, என் மனைவிக்கு எதிராக, கணவனுக்கு நினைத்து வருத்தப்படுவது மட்டுமல்ல,
மனம் திரும்புவது தான் இந்த சாம்பலின் அடையாளம். ஆக அது பாருங்க, யூதாஸ், பேதுரு 2 பேருமே துக்கப்பட்டாங்க தான் செய்த தவறுக்காக. இதில் மனம் திரும்பி வந்தது யாரு? பேதுரு மட்டும்தான். ஆக இந்த சாம்பல் நாம் நெற்றில் இடுகின்ற போது மனம் திரும்பி மீண்டுமாக கடவுளோடு வர, பிறரோடு நல் உறவு கொள்ள, நம்மோடு நல் உறவு கொண்டு வாழதான் அழகான தவக்காலம். அழகாக அன்புக்குரிய இறை மக்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இவ்வளோ மக்கள் வருவது மிகப்பெரிய ஆசிர், ஆற்றல், சக்தி. இதை முதல் நாளிலிருந்து அழகாக அற்புதமாக தொடங்குங்கள். கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய பரிவை, கடவுளுடைய அருளை நீங்கள் அனுபவியுங்கள். இந்த 40 நாட்கள் புனித வாரத்திற்கான தயாரிப்பாக அமைத்து நல் உறவுகளோடு வாழ்வோம். கடவுளுடைய பேரன்பை நாம் கொண்டாடுவோம். அற்புதமாக தொடங்கக்கூடிய இந்த 40 நாட்கள் தயாரிப்பு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாறட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிற தவக்காலம் ஆசீர்வாதத்தின் அருளின் காலமாக மாறுவதாக கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். திருநீற்றை புனிதப்படுத்துகின்ற நிகழ்வு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகள் மீது இடப்படும் திருநீற்றை ஆண்டவர் புனிதப்படுத்தி இந்த 40 நாட்களில் கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுவோமாக. செபிப்போம். மறையுறையில் சில சிந்தனைகள் நாம் கேட்டிருப்போம். அதன் அடிப்படையில் இந்த தவக்காலத்தை தொடங்கக்கூடிய அழகான முதல் நாளிலிருந்து கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் அனுபவிக்க, நல் உறவுகளோடு நாம் வாழ, ஒன்றுமே இல்லாமல் வெறுமையின் அடையாளமாக இந்த சாம்பலை நாம் பெற, கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றக்குறைகளுக்கான துக்கத்தை நாம் கொண்டாட, அல்லது நாம் மீண்டுமாக துக்கத்தை கடவுளிடம் திரும்பி வருவதற்கான மனம் திரும்ப அடையாளமாக நாம் பெறுவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்ற பரிகாரங்களினால் நீர் மகிழ்கின்ற பக்தியுள்ள எங்கள் மண்டாட்டுகளுக்கு செவிசாய்த்தலும் இந்த திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசிரை கரையுடன் அருளினால் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் நீர் தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அமர்வோம். இப்பொழுது குருக்கள் நெற்றியில் இடுகின்ற திருநீற்றை பூசுகின்ற சடங்கு. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னால் ஆமென் என்று நாம் பெற்றுக்கொள்வோம். இதனுடைய அர்த்தத்தை உள்வாங்குவோம்.
பொது தேவைகளையும் இந்த நாளில் நாம் வைத்து ஆண்டவரிடத்தில் நாம் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யாக தீபமே இறைவா, உலக மக்களை மீட்டெடுக்க உம்மையே தாகம் செய்ய துணிந்தது போல திரு அவையின் அனைத்து மக்களையும் தியாக சிந்தனையோடு வழிநடத்தும் பணியில் திருத்தந்தை முதல் திருத்தொண்டர் வரை உள்ள அனைத்து அருப்பணியாளர்களையும் உமது தெய்வீக வல்லமையோடு வழிநடத்த வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள் என்ற இறைவா, இந்த தவ காலத்தில் தர்மம் செய்யவும், இறைவேண்டல் செய்யவும், நோன்பு இருக்கவும், அயலானை அன்பு செய்யவும், ஏழை எளியோருக்கு பகிர்ந்தளிக்கும் உயர்ந்த உள்ளத்தையும் உறுதியான செயல்பாட்டையும் தந்திரள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். என்றும் நிலையான சொந்தமே இறைவா, இந்த தவகாலத்தில் உலக ஆசைகளில் விழுந்து விடாமலும் மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் பெருமை கொள்ளாமலும் உமது பாடுகள், உமது மரணம் பற்றியவைகளை சிந்தித்து எங்களின் வாழ்க்கையில் புனிதத்தை வளர்த்து கொள்ள வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இறைவா, தவக்காலத்தில் விவிலியத்தின் அருள் வார்த்தைகளை வாழ்வாக்கி செயல்படுத்தவும், நல்ல மனமாற்றம் பெற்ற மக்களாய் சான்று பயிரவும் வரம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் நாம் செபிப்போம். நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வை தான் நம்பிக்கை. தொன்று தொட்டு பாரம்பரியமாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் அற்புதமான இந்த நாட்கள் 40 நாட்கள் என்பது கடவுளுடைய அருள், ஆசீர், இரக்கம், மன்னிப்பு, அவரோடு ஒப்புரவாவது, நல் உறவுகள், பிறரோடு கடவுளோடு நல்ல அழகான நாட்களாக மனம் திரும்புவதற்கான அடையாளமாக ஆண்டவர் தரக்கூடிய அற்புதமான இந்த 40 நாட்களுடைய ஆசிரை இறைவன் நாம் பெற்றுக்கொள்ள நிச்சயமாக நாம் எடுக்கக்கூடிய பக்தி முயற்சிகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த 40 நாட்கள் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கான தயாரிப்பாக அமைத்திட, இதன் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெறுவோம், குடும்ப வாழ்வில் கடவுளுடைய அருளை நாம் பெறுவோம். ஆக இப்படியாக கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் நாம் பெற்று அனுபவிப்போம். ஆண்டவர் தரக்கூடிய கொடைகள் அருள் ஆசீரால் தொடர்ந்து நம்முடைய வாழ்வு நகர இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். நிறைவாமை பற்றுகிற மறுப்பறைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். நிலத்தில் விளையும் மனித உடையங்கள் பயணமான இந்த அப்பத்தை மக்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக இறைவன் என்று பார்க்கப்படுவார்கள். அந்த உரையான நிலத்தில் விளையும் மனித உடையங்கள் பயணமான இந்த ரசத்தை மக்களுக்கு வாழ்வழிக்கும் பணமாக மாற்ற செந்தையில் மடவில்
சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து கடவுளுடைய சன்னிதானத்தில் கடவுளோடு ஒப்புரவாகிட நம் உறவுகளெல்லாம் சரி செய்து கொண்டு ஆண்டவருடைய இயேசுடைய உயிர்ப்பின் பெருவிழாவுக்கான தயாரிப்பாக ஒப்புக்கொடக்கூடிய தவக்காலத்தின் முதல் நாள் இந்த தவக்காலத்தினுடைய அற்புதமான ஆசீர்வாத திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தவக்கால தொடக்கமாக அமையும் இந்த பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களினாலும் நாங்கள் தீய ஆசைகளெல்லாம் அடக்குவோமா. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் அது பேரருளாலும் அது நம்பிக்கையாளர்கள் மன தூய்மையை பெற்ற ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தி உள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அரையடைச்சு ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. காலம் கொடுக்கின்ற அழைப்பு, கடவுளுடைய கொடைகள், கடவுளுடைய அருள் ஆசிரியை பெறக்கூடிய அற்புதமான காலம். இந்த நாட்களில் நாம் செய்ய போகின்ற உபவாசமோ நோன்போ வருத்தல் முயற்சியோ அல்லது தர்ம செயல்களோ செப வாழ்வு எல்லாம் சேர்ந்து நம்முடைய வாழ்வின் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவர் உயிர்ப்பின் பெருவிழாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டாட மனம் திரும்புவதற்கான அடையாளமாக கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய அற்புதமான இந்த காலத்துடைய பொக்கிஷத்தை ஆண்டவருடைய அருளை பெற நாம் செபிப்போம், கேட்போம், பங்கெடுப்போம். வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட ஓலம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அடைப்பிட்டு தமது சீடருக்கு அளித்தவர்,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கெல்லாம் அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் சந்தோன் சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அமைப்பை நிறைவு பெற செய்தார்கள். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழியினோல் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய ஆன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அவகாலம் அழகான அற்புதமான ஆசீர்வாதத்தை, கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய அருளை, கடவுளுடைய கொடை பெறக்கூடிய அற்புதமான இந்த காலம். இந்த காலத்தில் நாம் செய்ய போகிற அத்தனை விதமான தவ முயற்சிகளும் கடவுள் ஆசீர்வதிக்கப் போகிறார். இதனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கும் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை தயாரிக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையோடு கடவுளை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் பாடி நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
அனைத்துலருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருப்போம் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தரு. ஆண்டவா, எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் நியாயப்படுத்தாமல் நாங்கள் செய்த குற்றம் குறைகளுக்கெல்லாம் மனம் திரும்பி வரக்கூடிய அடையாள நாட்களாக இந்த அற்புதமான இந்த காலங்கள் அமைய முடியாருள் ஆசிரியர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் அது ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அருளெல்லாம் ஆசீர்வாதத்தெல்லாம் நாம் கொண்டாட போகின்றோம். கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய இரக்கம், அந்த ஆண்டவர் இயேசுனுடைய பரிவு, மன்னிப்பு இவையெல்லாம் நாம் பெற கொடைகளாக நாம் பெற்றுக்கொள்ளதான் அருளின் காலம் இந்த தவக்காலம் முதல் நாளிலிருந்து ஆண்டவருடைய இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்காக தயாரிக்க நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நிச்சயமாக நம்ம எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்த வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
பிரியவுள்ள நல்ல ஒரு அழகான அற்புதமான தொடக்கமாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஹாஃப் பிகினிங் குட் பிகினிங்ஸ் ஆஃப் டன் என்று சொல்வார்கள். ஆக அந்த விதத்தில் நல்ல ஒரு தொடக்கம், நல்ல ஒரு அற்புதமான அமர்வாக அமையட்டும். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்வார். நல்ல ஒரு பார்க்கின்ற போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, இவ்வளோ பேர் வருவது, நாம் நல்ல ஒரு முயற்சியோடு, இது நமக்கு தேவை. நம்முடைய வாழ்வு வேகமாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக் நமக்கு தேவை. அதுபோல் இந்த தவக்காலத்தை அற்புதமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய தவ முயற்சிகள் கடவுளுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுத் தருவதாக, கூடுதலாக நம் உறவுகளெல்லாம் அற்புதமாக அமைத்து வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். பெரிய அறிவிப்புகள் இல்லை, சில அறிவிப்புகள் அவ்வப்பொழுது வருகின்ற பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலில் இந்த நாளிலிருந்து ஒரு குடும்பமாக பங்களவில் தனிப்பட்ட முறையில் தொடங்குங்கள். நல்ல ஒரு அற்புதமான இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கான தயாரிப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய கால அட்டவணை, அடுத்ததாக 9:30 மணிக்கு தமிழில் திருப்பலி இருக்கும். பிறகு இந்த 40 நாட்கள் மதியம் 1 மணிக்கு திருப்பலியை நாம் வழங்குகிறோம். கடந்த ஆண்டு நாம் தொடங்கினோம். நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு பங்கேற்பு. ஆக ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு நம்ம மதியம் மறைவுரை இருக்காது, இன்றைக்கு இருக்கும் ஆஷ் வெனஸ்டே என்பதால். ஆகையால் நாளை நாளிலிருந்து அந்த 1 மணி திருப்பலி, சுருக்கமாக அந்த 1 மணி திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படும். பிறகு சாயங்காலம் இன்றைக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியானது நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை தொடங்கணும். 6 மணிக்கு ஜெபமாலை, 6:15 மணிக்கு சிலுவை பாதை. முடிந்தவர்கள் வேகமாக வர நீங்கள் முயற்சி எடுங்கள். சிலுவை பாதையில் பங்கெடுத்து அதைத் தொடர்ந்து திருப்பலியிலும் பங்கெடுங்கள். அடுத்ததாக இந்த தவக்கால உண்டியல் அன்பிய பொறுப்பாளர்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள். அதுபோல் அந்த தவக்கால ஒரு கைப்பிடி அரிசி அந்த பேகும் இருக்கிறது, வாங்கி கொண்டு நம்முடைய குடும்பங்களில் சேர்த்து விடுங்கள் என்று அன்போடு உங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய அழகான வாழ்த்துக்களோடு தவக்காலம் ஆசீர்வாதத்தின் அற்புதமான அருளின் காலமாக மாறட்டும். கடவுள் நம்ம எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்கு நாம் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, ஆண்டவரே, இந்த திருவிருந்தை எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவனவாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக பிரியா விடை ஆக இந்த ஜெபத்தில் நாம் பங்கெடுத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட, மகிழ்வோட, மனநிறைவோட கடவுளுடைய அருள் ஆசீர் நாம் பெறப்போகின்றோம் என்ற நினைவுகளோடு செல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரியம் திருமுன் தலை வணங்கி ஜெபிக்கின்ற அத்தனை மக்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய ஆழமான மனதுயரெல்லாம் கனிவுடன் தந்தருளும். குறிப்பாக இந்த தவக்காலம் விடுக்கக்கூடிய முன் சவால்களை நாங்கள் பெற்று உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் இந்த நாட்களில் அனுபவிக்க எங்களுடைய பக்தி முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதியும். இவற்றினால் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதியை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. சாம்பல் வீட்டுக்கு கொண்டு போக விரும்புவர்கள் சாக்ரிஸ்டியில் சென்று பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். இறுதி பாடல் நன்றி பாடலாக பாடுவோம். நிச்சயமாக நல்லது ஒரு நாளாக அமையட்டும். அன்புடன் வாழ்த்துகின்றேன். கடவுள் நம் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன்.
மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.